Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நார்த்தலை பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் நார்த்தலை, அரை கப் கறிவேப்பிலை, அரை ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் பெருங்காய பொடி, தேவையான உப்பு, 8 மிளகாய் வத்தல். இந்த மாதிரி தான் இருக்கும் நார்த்தலை. இதை நல்லா பெரிச்சு நல்லா அலம்பிட்டு ஈரமே இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த நடுவில் இருக்கிற நரம்பு மட்டும் வேண்டாம், அதனால அந்த நரம்பை பிச்சுட்டு இலையை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடுவில் இருக்கிற நரம்பை மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நார்த்தலை பொடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம், உப்பு, பெருங்காய பொடி. ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிளகா வத்தல், உப்பு, ஓமம், பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நார்த்தலை, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். எதுலேயும் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா அலம்பி காய வச்சுட்டு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இதை எதுவுமே வறுக்க போகிறதில்ல, எல்லாமே அப்படியே பச்சையாக தான் அரைக்கிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்த்தலையும் கருவேப்பிலையும் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் நார்த்தலை மட்டுமே வச்சு கூட பொடி பண்ணிக்கலாம். இல்லை நார்த்தலை கொஞ்சம் எலுமிச்சை இலை போட்டு கூட இந்த பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த நார்த்தலை பொடி ஒரு 6 மாதம் கூட நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம எல்லாமே ட்ரையாக தான் பொடி பண்ணியிருக்கிறதுனால வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாது. அப்படி இல்லைனாலும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இதை வேப்பிலை கட்டின்னு சொல்லுவாங்க. இதை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக கூட நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த பொடி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட டேஸ்டியான நார்த்தலை பொடி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.